நமஸ்காரம். எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கும் டாபிக் என்னவென்றால், நல்ல ஆரோக்கியம் கிடைப்பதற்கு, நோய் நொடி இல்லாமல் நீடுருவி வாழ்வதற்கு நம்ம ஹிந்து மத ஆச்சாரப்படி என்னென்ன ஸ்லோகங்கள் இல்லை மந்திரங்கள் இருக்குது என்பதை பற்றி லகுவாக, மந்திரோபதேசம் எதுவுமே இல்லாமல் லகுவாக ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் என்னவெல்லாம் என்று பார்வையிடலாம். வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணவும். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். முக்கியமாக நம்ம கவச்ச ஸ்தோத்திரங்கள் சொல்வது வழக்கம். அதுலேயுமே ரொம்பவும் விசேஷமானது தேவி மகாத்மியத்தில், இல்லை என்றால் துர்கா சப்தசதி என்ன சொல்லப்படும் ஒரு தேவி சம்பந்தப்பட்ட ஒரு நூலில் இருக்கப்படும் அந்த துர்கா கவச்சம் என்கிற ஒரு பகுதி தான் அது. அம்பாளை உபாசனா மூர்த்தியாக நினைத்து உபாசனை பண்ணுபவர்களுக்கு இதைவிட சிரேஷ்டமான ஒரு கவச்சம் இல்லை என்று சொல்லலாம். இந்த கவச்சத்தை தினப்படி சொல்லி வரும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒரு கவச்சமாக அம்பாளை நினைத்து ஸ்துதிக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் ஒரு குருமுகமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்பவும் விசேஷமானது. யாராவது ஒரு அம்பாள் உபாசகரை கிடைத்தால் நீங்கள் நிறைய ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, நீங்கள் ஓரிரு நாட்களிலேயே அந்த உபதேசத்தை வாங்கி நீங்கள் இதை சொல்லி கொண்டு வரலாம். ஆனால் இதில் மனதில் வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கண்டிப்பாக இதில் தப்பு வரக்கூடாது. இது தப்பு வந்தால் அம்பாள் குழந்தைகள் தானே, அவள் நம்மளை தண்டிப்பாளா என்று கேட்டால், இது எல்லாமே மந்திர ஸ்வரூபமாக இருக்கிறது. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு எனர்ஜி ஆனது இருக்கிறது. அந்த எனர்ஜி தான் இதில் முக்கியமாக செயல்படுகிறது. உங்களுக்கு நல்லதை கொடுப்பதும் அந்த எனர்ஜி தான். அந்த மந்திரம் தப்பான விதத்திலே நீங்கள் உச்சாரணம் செய்யும் பொழுது அது உண்டாக்குகிற அதிர்வுகளில் மூலம் உங்களுக்கு கெடுதல் வரக்கூடியதும் அந்த எனர்ஜி தான். அதனாலேயே கண்டிப்பாக இது ஒரு உபதேசம் இல்லாமல் யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் உபதேசம் எடுத்து கொண்டு இது சொல்லி வந்தீர்களானால் இது ரொம்பவும் விசேஷமாக எல்லா விதமான உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு சிரேஷ்டமான மந்திரம். இதை தவிர நிறைய கவச்ச ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கடவுளுக்கும், ஒவ்வொரு உபாசனா மூர்த்திக்கும் ஒவ்வொரு கவச்சம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 கவச்ச ஸ்தோத்திரங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதில் தேவி கவச்சம், சிவ கவச்சம், விஷ்ணு கவச்சம், நரசிம்ம கவச்சம், சுப்பிரமணிய கவச்சம் என்கிறதெல்லாம் ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது. சரி, இந்த கவச்சங்கள் எல்லாம் நம்ம குருமுகமாக கற்றுக்க வேண்டும், எனக்கு கரெக்டாக ஒரு குரு அமையவில்லையே என்றால், நான் இந்த சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன மந்திரங்களை உபதேசம் இல்லாமலேயே உங்களால் சொல்லி கொண்டு வர முடியும். இந்த வகையில் ஃபஸ்ட்டு சிவனுடைய கவச்ச ஸ்தோத்திரமானது பார்ப்போம். பிராதஸ்மராமி பவபீதிஹரம் சுரேஷம் கங்காதரம் விருஷப வாகன மம்பிகேஷம் கட்வாங்க சூல வரதாபய ஹஸ்தமேஷம் சம்சார ரோகஹரம் ஔஷதம் அத்விதீயம். இந்த ஸ்லோகத்தை தினமும் காலையில் குளித்து சுத்தமாக நீங்கள் 11 தடவை சொல்லி வந்தால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். வரக்கூடிய எல்லா விதமான நோய் நொடிகளையும் இந்த சிவகவச்ச ஸ்தோத்திரமானது அகற்றிவிடும். அடுத்ததாக நாமத்ரயாஸ்திரம் என்று சொல்லப்படும் ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்வையிடலாம். உங்களுடைய 5 விரல்களையும் உங்கள் உச்சந்தலையில் வைத்துக்கொண்டு ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, இந்த 3 நாமங்களை உங்கள் கைகளை, உங்கள் விரல்களை உங்கள் உச்சந்தலையில் வைத்துக்கொண்டு இந்த நாமங்களை சொல்ல வேண்டும். இதே நாமத்ரயாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. இது எப்போவெல்லாம் உங்களுக்கு உடம்பில் ஏதாவது ஒரு விதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அனுபவப்படுறதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். இதற்கு இந்த டைமில் தான் செய்யணும், இத்தனை தடவை தான் செய்யணும் என்கிற எந்த நிபந்தனையும் இல்லை. நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு உடலுக்கு
ஒரு சக்தி தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் இந்த விரல்களை உங்கள் உச்சந்தலையில் வைத்துக்கொண்டு இந்த நாமத்ரயாஸ்திரத்தை உபயோகப்படுத்தலாம். ரொம்பவும் சக்தி வாய்ந்தது, சிவகவசம் மாதிரியே ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமானது இது ஆரோக்கியத்திற்கு. இதுதான் இரண்டாவதாக ரோக பரிகாரத்துக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். மூன்றாவதாக பார்க்கவிருக்கும் ஸ்தோத்திரமானது தன்வந்திரி ஸ்தோத்திரம். தன்வந்திரி பகவான் பார்க்கடலை கடைந்த பிறகு அதிலிருந்து அமிர்த குடத்துடன் உத்பவித்தார். அவருடைய ஸ்லோகமானது யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அமிர்தை சேவித்தால் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை அவர் வாரி வழங்குகிறார். அதனால் அவருடைய ஸ்தோத்திரமானதும் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் உகந்தது. அது என்னவென்று பார்க்கலாம். அவருடைய மந்திரமானது அச்சுதானந்த கோவிந்த விஷ்ணு நாராயணாமிருத ரோகான்மே நாசயா சேஷா நாசு தன்வந்தரே ஹரே. நீங்கள் இதை சொல்லி பாருங்கள். ஒரு வியாழக்கிழமை என்றோ ஒரு ஏகாதசி என்றோ ஆரம்பித்து நீங்கள் இது கண்டிப்பாக தவறாமல் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே வாருங்கள். இதோடைய மகிமை பற்றி நான் சொல்வதை விட நீங்கள் அனுபவித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும் என்றுதான் சொல்லறதுக்கு தோன்றது எனக்கு. காரணம், இந்த ஒரு மந்திரத்தால் தீராத நோய்கள் இல்லை. அந்த மந்திரத்துடைய அற்புத பிரபாவம் என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது அனுபவித்தே தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஒரு ஸ்ரீகிருஷ்ண மந்திரமானது கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரேயே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமக. இந்த ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு உத்தம பரிகாரமாக சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் ஒரு 12 முறை தினமும் நீங்கள் குளித்து சுத்தமாக விளக்கேற்றி விட்டதுக்கு பிறகு சொல்லிக்கொண்டே வாருங்கள். உங்களுக்கே கண்கூடாக உங்கள் உடலிலும் மனதிலும் வரக்கூடிய மாற்றங்களை உணரலாம். இன்னொரு தன்வந்திரி மந்திரமும் சொல்கிறேன். தன்வந்திரி மகம் வந்தே விஷ்ணு ரூபம் ஜனார்தனம் எஸ்ய காருண்ய பாவேன ரோகமுக்தோ பவேஜன. இதுவும் மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆரோக்கியதாயகமான ஒரு மந்திரம். இதையும் நீங்கள் சொல்லிக்கொண்டே வாருங்கள். இந்த ஒவ்வொரு மந்திரங்களும் 12 தடவை மினிமம் சொல்ல வேண்டும். இல்லை உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறது என்றால் தாராளமாக நீங்கள் சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை மனப்பாடமாகிவிட்டது என்றால் சும்மாவே சொல்லி கொண்டிருக்கலாம். ரொம்பவும் விசேஷப்பட்ட மந்திரங்களானது இவை. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மிக எளிதானது, 2 வரி ஸ்லோகங்களானது. இதை சீக்கிரமாக நீங்கள் மனப்பாடம் செய்து விடலாம். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டு ஒரு 2 நாள் நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு அது மனப்பாடமாகிவிடும். இல்லை இது எதுவும் சொல்ல நேரமில்லை என்றால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சர்வ வியாதி பிரசமனி என்கிற நாமம் இருக்கிறது. அம்பாளுக்கு எல்லா வியாதிகளையும் நாசம் பண்ணுகிறவள் என்று அர்த்தம். சர்வ வியாதி பிரசமனி அந்த நாமத்தை நீங்கள் உருவிட்டு கொண்டே வரலாம். அது ரொம்பவும் விசேஷமானது. அம்பாளுடைய அந்த ஒரு நாமம் சஹஸ்ரநாமம் தினமும் சொன்னாலும் சரி, இல்லை இந்த ஒரு நாமத்தை நிறைய தடவை எத்தனை உரு உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை உரு நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். ரொம்பவும் விசேஷமானது. இந்த நாமத்தை ஓம் சர்வ வியாதி பிரசமின்யை நமக என்கிற ஓம்காரம் சேர்த்த மந்திரமாகவும் நீங்கள் சொல்லலாம். அப்படி ஓம் சேர்த்து சொல்லுகிற பட்சத்தில் சர்வ வியாதி பிரசமின்யை ஓம் சர்வ வியாதி பிரசமின்யை நமக என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஓம் மிருத்யுதாரு குட்டாரிகாயை நமக இந்த நாமமும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய ஒரு நாமம்தான். அந்த நாமத்தையும் நீங்கள் ஓம்காரம் சேர்த்து சொல்லிக்கொண்டே வரலாம். ஓம் மிருத்யுதாரு குட்டாரிகாயே நமக. நம்ம சனாதன தர்மத்தில் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரங்களாக மந்திரங்களே இருக்கிறது. அதில் குரு உபதேசம் தேடிக்கொண்டு சொல்ல வேண்டிய மந்திரங்களும் இருக்குது. சாதாரண ஜனங்களால் தினப்படி சொல்லக்கூடிய மந்திரங்களும் இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடித்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்ம தினப்படி வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரணும் என்பது தான் நிறைய மக்களுக்கு தெரியவில்லை. அதை கொண்டு போய் நல்ல வேளை இந்த சோஷியல் மீடியா பிரபலமானதுக்கு பிறகு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிய வருகிறது.
அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு அந்த விபூதியானது, உங்கள் குலதெய்வத்தின் விபூதியோ குங்குமத்தையோ குழந்தையின் நெற்றியில் இட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இடலாம். இனி எந்த விதமான ஒரு இதுவும் உடல் உபாதையும் இல்லை என்றால் கூட தினமும் குழந்தையை குளிப்பாட்டினதுக்கு பிறகு இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அந்த குழந்தையின் நெற்றியில் விபூதியோ இல்லை குங்குமோ வைப்பது அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியத்தை, மன தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் கொஞ்சம் லகுவான மந்திரங்கள் நம்ம ஆரோக்கியத்திற்காக நம்ம வேதங்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும், நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. மீண்டும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.